மாதிரி ரொம்ப நாளா உடல் நலத்துல பிணிப்பீடையோடு இருப்பவர்கள், அல்லது கடன் நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கிறவங்க, அல்லது திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, அல்லது எவ்வளோ முயற்சிகளை செஞ்சு கூட வாழ்க்கையில எங்களால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களும், அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல நீங்க விரதம் இருந்து வழிபடலாம். ஸோ நீங்க விரதம் இருக்கும் பொழுது, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கிடைச்சதுன்னா, அந்த பழத்த வீட்ல எல்லா பூஜைகள் நீங்க வழக்கமா செய்யறத செய்யுங்க. சாமி படத்த துடைச்சிட்டு, வீட சுத்தம் பண்ணிட்டு, மஞ்சள் குங்குமத்த வச்சு, முருகர் படம் இருந்துச்சுன்னா, உங்க கைகளால் ஆன புஷ்பத்த வந்து நீங்க சாமிக்கு போட்டுட்டு, வீட்ல என்ன நைவேத்தியம் உங்களால பண்ண முடியுமோ, ஒரு சர்க்கரை பொங்கலோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு 2 வெத்தல பாக்கு, வாழைப்பழம் வச்சு ஒரு சாக்லேட் வச்சு கூட நீங்க படைக்கலாம். தப்பு கிடையாது. உங்களுடைய சௌகரியத்தையும், வசதிகளையும் பொறுத்து அது. ஸோ அப்படி நீங்க செய்யும் பொழுது கூடவே ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில அழகா மஞ்சள வச்சு, குங்குமம் வச்சு, முருகருடைய பாதம் முருகர் படம் இருந்துச்சுன்னா, அந்த முருகருடைய பாதத்தில வச்சுக்கோங்க. நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணத்தையும், மனதையும் ஒருநிலைப்படுத்தி, உங்க வாழ்க்கையில என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத மனதார முருகன்ட்ட வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானே அடுத்த வருஷம்